ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பேசும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். Hebrews chapter 10 verse 25 வாசிக்க கேட்போமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம வழக்கமாக இந்த கிங்டம் ஆஃப் காட் பற்றி நம்ம தியானம் பண்ணிட்டு வருகிறோம், இந்த காஸ்பல் ஆஃப் த கிங்டமில். ஸோ அது திரும்பியும் நம்ம வழக்கமாக அந்த சாட்டர்டேஸில் ரொட்டீனில் நம்ம திரும்பியும் அந்த சீரீஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் இதுவரைக்கும் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சிலர் பல வருடங்களாக தொடர்ந்து வருகிறீங்க. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில வேளையில் நீங்கள் அதே ஆவின் வல்லமையில் ஜெபிக்க முடியாதபடி சோர்ந்து போய் தோய்ந்து போய் உங்கள் விசுவாசம் மங்கி எறிகிறதாக, சில வேளையில் பயமும் திகிலும் உங்களை பிடிக்கிறது. நீங்கள் எதிர்த்து ஜெபிக்க முடியாதபடி, சாத்தானை தோற்கடிக்க முடியாதபடி சோர்ந்து போகிறீர்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என் பிள்ளைகளாகிய இவர்கள் தொடர்ந்து அதே ஆவின் வல்லமையில நிறைந்து தொடர்ந்து அதே ஃபோர்ஸ்ல அதே ஸ்பீட்ல தங்கள் ஓட்டத்தை ஓட வேண்டுமானால் they should have a fellowship, they should have a spiritual fellowship. கண்டினியூஸா தொடர்ந்து இதே அபிஷேகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நம்ம போகணும்னா எவ்ரி வீக் we should join in fellowship. ஸோ எவ்ரி வீக் நம்ம மேக்சிமம் நம்மளால் முடிந்த மட்டும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறப்பாரானால் அந்த அபிஷேகம் தொடர்ந்து உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அநேகர் விட்டு விடுகிற பிரகாரம் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், ஃபெலோஷிப்பை நீங்க விட்டு விடாதிருங்கள் என்று எழுதியிருக்கு. ஸோ the fellowship is very much needed. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பிரசங்கி 4:12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஸோ ஒருவன் தனியா இருப்பானா, சில வேளையில் அவன் மங்கி எறிகிற திரியா இருக்கும்போது, சில வேளையில் அவன் அவிசுவாசத்துக்குள் இருக்கும்போது, சில வேளையில் சோர்ந்து போயிருக்கும்போது இன்னொருவன் அவனை தூக்கி விடக்கூடும். ஒருவேளை இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எதிர்பார்த்த மார்க்ஸ் வரல, எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வரல, எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிளெஸிங் இல்லை. ஜனவரி மாதம்தான் இந்த வருஷத்தில் ட்ரையல் மாதமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பிப்ரவரி மாதமும் எனக்கு செகண்ட் ட்ரையல் மந்த் ஆயிடுச்சு, மார்ச்சே வந்துடுச்சு. இப்படியே இந்த வருஷமும் ஓடிடும் போல நீயே மனசில் நினச்சி சிலர் வாயிலையும் கன்ஃபஸ் பண்ணி வந்திருக்கக்கூடும். ஆனால் இங்கே நின்று பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாய் பேசுகிற வார்த்தைகள், சோர்ந்து துவண்டு போயிருக்கிற சாத்தான் உங்களை அழிக்கணும், உங்கள் ஆவியை அவிச்சிடணும், உங்களை பின்வாங்க செய்யணும்னு சொல்லி சத்ரு திட்டம் போட்டிருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து அதுக்கு விரோதமாய் கொடியேற்ற வருகிறார். ஆவியானவர் வந்து அதுக்கு விரோதமாய் அவனுடைய திட்டங்களை அழிக்க வருகிறார். சாத்தான் நெகட்டிவாகவே நம்ம மனசில் கொண்டு வந்துட்டே இருப்போம், நெகட்டிவான ஃபீலிங்ஸே கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, ஒருமனப்பட்டு கர்த்தரை குறித்து கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது? சாத்தானை மேற்கொள்ற பலன் வருகிறது. முப்புரி நூல் சீக்கிரம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியா இருக்கிற த்ரெட் அருந்துரும். அந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் எடுத்தீங்கன்னா, அந்த த்ரெட் எடுத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். ஆனால் அது அவ்வளவும் சேர்ந்து 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 எவ்வளோ வெயிட்டையும் அது தூக்க முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதாளத்துக்கு இறங்குற அத்தனை ஆத்துமாக்களையும் நம்ம தூக்க போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தனியா இருக்கிற ஒருத்தரால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இணையும் பொழுது, கார்பரேட் வர்ஷிப் பண்ணும்போது,
கார்ப்பரேட்டா சேர்ந்து ஒரே மனதோடு லைக் மைண்டட்னஸ் ஆஃப் சேர்ந்து தேவன் இடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது உடையாத சாபங்கள் உடைஞ்சு போயிடும். கேட்கப்படாத ஜபங்களை தேவன் கேட்கிறார். ஒருமனப்பட்டு கூடின இடத்துல ஆண்டவர் இறங்குகிறார். ஆமென். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு ஃபெல்லோஷிப் தேவை. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கும் ஒரு ஃபெல்லோஷிப் தேவை. ஒவ்வொரு சர்வெண்ட் ஆஃப் காடுக்கும் ஒரு ஃபெல்லோஷிப் தேவை. எவ்ரிபடி நீட்ஸ் அ ஃபெல்லோஷிப். எவ்ரிபடி நீட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் காட்லி ஃபெல்லோஷிப். 2 பேர் சேர்ந்திருந்தால் அநேகரை துரத்த முடியும். ஆமென். ஒருவர் 1000 பேரையும் இருவர் 10,000ங்களை துரத்துவார். சாத்தான கூண்டு கூண்டா பவுஞ்சு பவுஞ்சா லேகியோன்ஸா 2 பேர் சேர்ந்தா துரத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சோர்ந்து போய், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆவியானுடைய பிரசன்னம் அவரை நிறைத்தது. ஆவியானவர் ரோமர் 8:26 படி ஜெபம் பண்ணியிருப்பார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகணும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. எந்த இடத்திலும் இயேசுவாமி தனியா ஆபரேட் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிரியை செய்தார். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. ஸோ ட்ரினிட்டி இஸ் பவர்ஃபுல். அதை போலவே ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு ஐக்கியங்களை ஏற்படுத்தி வைக்கிறார். யோபுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது, யோபுவின் மனைவியுடைய ஐக்கியம். அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது. இவன் ஏற்கனவே நொந்து நூலாகி இருக்கும்போது அவங்க மனைவி வந்து கூட ஏற்கனவே நம்ம விசுவாசமே கொஞ்சம் அப்படியே ஆடின்னு இருக்கோம், வந்து பேசுறதுக்கு இருக்கு பாரு 2, அது இருக்கத கவுத்து விட்டுரும். இவருடைய விசுவாசமே கொஞ்சம் அப்படி விசுவாச அறிக்கையெல்லாம் செஞ்சு யோபு கொஞ்சம் அப்படியே மேல வர பாக்குறார். வந்தது ஒண்ணு பக்கத்துல வந்து நின்று தேவனை தூஷிச்சு ஜீவனை விட்டுருப்பான். இப்படி ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பிணைப்பு, ஃபெலோஷிப், பாண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய ஹை லெவல்ல ஸ்பிரிச்சுவலி உங்களோட மேல இருக்கவங்க, கர்த்தர் எந்த நிலையிலும் விடாதவங்க, இப்படிப்பட்டவங்களோட ஒரு ஐக்கியம் இருக்கும். வழி தவறி மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், ஏற்கனவே நரகத்தை நோக்கி போற திசையில இருக்கிறது, இதுக்குள்ளலாம் சேர்ந்தீங்கன்னா பிடிச்சி கையை பிடிச்சி அப்படி இப்படியே இழுத்துன்னு போயிட்டே இருக்கும். சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அம்மாமார்கள் கடையை பார்த்துட்டே போவாங்க. குழந்தைங்க காத்தாடி விடுற மாதிரியே பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? அது பாட்டுக்கும் போயினே இருக்கும் ஒரு சைடில். அது பாட்டுக்கு இழுத்துட்டு ஒரு சைடில் போகும், இவங்க பாட்டுக்கு ஒரு சைடில் போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பாண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் பாண்ட், அதோடைய கனெக்ஷன் கர்த்தரோடு இணைந்து இருக்கணும். அவங்க தேவனோடு இணைந்து இருப்பாருங்க. அவர்களோடு நீங்கள் சேரும்போது உங்களை அறியாங்கமே நீங்களே மூவ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. நானா இவ்வளோ மாறி இருக்கேன், நானா இந்த சனிக்கிழமை நேரத்தில் 5:50க்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், திடீர்னு நீங்களே யோசிச்சிங்கன்னா நானா உட்காந்துருக்கேன், நான் எப்படி வந்தேனே தெரியாது பாதி பேர். கர்த்தரே உங்களை மாற்றிட்டே வருவார். நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் நான் வந்து கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கேன், தூரம் போனால் நீ ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க, நீங்கள் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, கர்த்தரை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருக்கேன் போல, ஆண்டவர் என்னை கிட்டேயே சேர்க்க மாட்டார் அப்படின்னா ஏன் இந்த சேனலில் இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? வேற எதையாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கணும். மோட்டிவேஷ்னல் மியூசிக், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எத்தனையோ இருக்குது தானே. நம்ம ஏன் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இங்கே வந்து உட்காந்துருக்கோம், இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இந்த சேனலை பார்க்குறோம்? ஆண்டவர்கிட்ட நீங்கள் நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் போயிட்டு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினச்சிக்க தூரம் போயிட்டே இருக்கிறோன்ட்டு, அங்கே பார்த்தா அங்கே தான் சிலுவையே இருக்குது, அங்கே தான் ஏசுவாமியே நின்றுட்டு இருக்கிறாரு. எப்பா எங்கே தூரம் போயிட்டு நினச்சிட்டு இருக்கியா? நீ அங்கே தூரம் போகிறனால தான் நான் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்.
நீ என் கிட்ட தான் வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஃபெலோஷிப் அந்நிய நோகமா இருக்கக்கூடாது, உங்களை வழுவி போக வைக்கிற ஃபெலோஷிப்பா இருக்கக்கூடாது. should be a spiritual fellowship, it should be a godly fellowship. தேவன் ஒரு கட்டிடம் போன்ற அமைப்பில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் யார் ஒருவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்றாங்களோ அந்த இடங்கள்ல, அந்த கட்டிடங்கள்ல, அந்த சபைகளில் அவர் கூடி தேவனை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு போஷிப் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வார்த்தை நேரா உங்களை தேடி வரும். அந்த மண்ணா உங்களை தேடி வரும். அந்த ரேமா வேர்டு உங்களுக்கு நேரா வரும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். அது வரைக்கும் நான் பலவீன, என்னால இந்த டிப்ரெஷன் இருந்து வெளியே வர முடியாது, இந்த சிக்னஸ்ல இருந்து என்னால வெளியே வர முடியாது, இந்த ஃபெயிலியர்ல இருந்து என்னால வெளியே வர முடியாது, இந்த வியாதியிலிருந்து என்னால ஜெயிக்க முடியாது, இந்த அவிசுவாச எண்ணங்கள்ல இருந்து என்னால வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபெல்லோஷிப்க்கு அப்புறம் என்ன சொல்வீங்க? நான் பலவான், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வான். Let the weak say I am strong. அந்த ஒரு பலனை தேவன் கொடுக்கிறதுக்கு தான் அந்த ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் தொடர்ந்து உங்களை இந்த ஊழியத்தில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம், இந்த ஃபெல்லோஷிப் உங்களை அறியாமையே உங்களை தேவன் அண்டைக்கு நெருங்கி சேர வைக்கும். ஏன் இந்த ஃபெல்லோஷிப் வேண்டும்? எதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியங்களை சபை கூடி வருதல் அவர் வைக்கிறார்? முதலாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hebrews chapter 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், not to forsake the assembly of ourselves. சபை கூடி வருதலை சிலர் விட்டுறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அப்படின்னா என்னன்னா, it's a command from God. It's a commandment from Almighty God. சிலர் விடுறத போல நீங்க விடாதிருங்கன்னு எழுதுறார் பவுல். பவுல் மூலமாய் கர்த்தர் அநேக வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, சபைக்கு கொடுக்கிறார், அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார், திருச்சபைக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீங்க சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அவங்க எல்லாரும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், வீடுகள் தோறும் கூடி வந்தார்கள். எங்கெல்லாம் அப்போஸ்தலர் 4 பேர் 3 பேர் 2 பேர் கூடினாங்களோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்திரளான மக்கள் கூடி வர ஆரம்பித்தார். பெருந்திரளான மக்கள் அந்த இடத்துல இயேசுவாமி எங்கெல்லாம் போனார் அங்கெல்லாம் ஜனம் கூட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. சிலர் அவர் எங்க தங்கி இருக்கிறான்னு பார்த்து அந்த கூட்டமே அவரோட கூட தங்கிட்டுறான். அப்பனா எவ்வளவு பெரிய இடத்துல ஆண்டவர் ஸ்டே பண்ணி இருந்திருப்பாரு பாருங்க அன்னைக்கு நைட்டு. நான் நேற்று நைட் அந்த வசனத்தை பார்க்கும்போது யோசிச்சேன். அவருடைய ப்ரீச்சிங்கை கேட்டுட்டு திரளான ஜனம் அவர்கிட்ட பேசினாங்களாம். பேசினதுக்கு அப்புறம் அவர் எங்க தங்கி இருக்கிறான்னு பார்த்துட்டு கிளம்பி போக வேண்டியதானே. அவர் எங்க தங்கி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அவரு கூடவே நைட்டு தங்கிட்டாங்களாம். அவ்வளோ பேர் ஜனமும் அப்படியே நைட்டு தங்கிட்டாங்க. அவரை விட்டு போகவே மனசு இல்லை. எத்தனை பேருக்கு இயேசுவாமி விட்டு போகவே மனசு இருக்காது? இதுக்கு மட்டும் நல்லா கையை தூக்குங்க. உங்க கூடவே வரப்போறா நீங்க சொன்னனால. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் கூடி வர்றதில்ல, கைவிடுறத போல நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றார். அந்த ஃபெலோஷிப்ல அந்த கமாண்ட்மெண்ட்ஸை, அந்த கமாண்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஒபே பண்ணும்போது அதுக்கான வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறார். If you are the children of God, you should obey the instructions of the Lord. எப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டே இருப்பார் தெரியுமா? அவர் கமாண்ட்மெண்ட்ஸை, அவர் கமாண்ட் கொடுக்கும்போது, அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியும் போது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். கட்டாயமாய் விசனமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சிறு பிள்ளைகளை போல ஒருவன் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, சிறு பிள்ளைகள் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பும், அப்படியே விசுவாசிக்கும், அப்படியே கீழ்ப்படியும். நீங்க எவ்வளோ ஹாட்டான ஒரு டம்ளர்ல கையை தொட்டா பிடிக்க முடியாது, ஆனா கையில கொடுங்களேன் அப்படியே பிடிச்சி வாங்கிக்கும்.
ஆகவேதான் இயேசு சுவாமி சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது, அப்பத்தை கேட்டால் நீ பாம்பை கொடுப்பியோ, மீனை கேட்டா தேளை கொடுப்பியா? நீயே இப்படி செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் உன்னை கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல உன்னை நடத்தவில்லையோ? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hebrews chapter 12 verse 11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், எந்த சிற்றையும், எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும், எந்த கமாண்டும் தற்காலத்துல அந்த நாட்கள்ல படிங்கம்மா, சந்தோஷமாய் காணாமல் சந்தோஷமா இருக்காது, துக்கமாய் காணும். துக்கமா இருக்கும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். புரிஞ்சிருச்சா? தற்காலத்துல அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா பிற்காலத்துல அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஆண்டவர் கனியை போல கொண்டு வர்றார். நீதியின் கனிக்கு ஒப்பிடுறார். ஒபீடியன்ஸ் அவர் என்ன சொல்றாரா? ரைச்சியஸ்னஸ்க்கு, நீதியின் கனிக்கு, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் கொண்டு வந்துடுறார். ஒபீடியன்ஸ் இஸ் a fruit of a spirit. அது உங்க வாழ்க்கையில நீதியின் பலியை, கனியை அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. முதலாவது, இட்ஸ் a command from God. It is a commandment from the Lord. ஸோ ஆகவேதான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு பேருக்காக, ஒரு ட்ரெடிஷனுக்காக ஒரு சர்வீஸை நடத்திட்டு இருக்கோம். ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, உண்மையான ஆராதனை இல்லை, துதி இல்லை, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண. இந்த இடங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அந்த சபைகள் இடம் பத்தாமல் பெருகி கொண்டே போகும். என் ஜபம்லாம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் திருச்சபைகள் இருக்குதோ அந்த திருச்சபைகள்லாம் இடம் பத்தாம நிரம்பி வழியணும். ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போய் அல்ல, எத்தனையோ கோடி ஆத்துமாக்கள் இந்த தேசத்துல உண்டு, உலகத்துல உண்டு. ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு மெயின்லைன் சர்ச்சஸும், ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸும் நிரம்பி வழியும்னா இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஏன் எழுப்புதல் வராது? தேசங்கள் எழுப்புதல் வந்துட்டே தானே இருக்கும். அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் இஸ் நீடட். ஜனங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய சமாதானத்துக்கும் அபிஷேகத்துக்கும் அன்புக்காக தான் ஏங்கி ஓடுகிறார்கள். எப்படி ஆதி அப்போஸ்தல நாட்களில் ஜனங்கள் அபிஷேகத்துக்காய் தாகத்தோடு இருந்தார்களோ, இந்த கடைசி நாட்களிலும் ஜனங்கள் அபிஷேகத்துக்காய் தாகத்தோடு இருக்கிறார். ஏன் சபைகளை விட்டு ஜனங்கள் ஓடி போயிடுறாங்க? ஏன்னா அபிஷேகம் குறையும் பொழுது, மன்னா குறையும் பொழுது, வார்த்தை குறையும் போது சபைகளை விட்டு வேற சபைகளுக்கு போறோம். சிலது கொழுப்பெடுத்து போகும், அது வேற விஷயம். அது வழி விலகி உலகம் பின்னாடி போகும். தன்னிச்சையாய் ஓடுகிற பெண்ணோட்டகம் நீ அப்படி எழுதியிருக்கல ஒரு வசனம், நான் சொல்லலாமா? வசனம் சொல்லுது. அந்த மாதிரி சில தன்னிச்சையா ஓடும். அதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுரு. தண்ணி கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது தண்ணியை வேற எங்கேயாவது தெளிச்சாவாது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 விதைக்கு தெளிச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, அது முளைச்சி அது வரும். அந்த தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஐக்கியங்களுக்குள் வைக்கும் போது அந்த ஐக்கியங்களை நீங்கள் பிரகாசிப்பிக்க விளக்காய் இருக்கிறீங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர் கூட இருந்தவங்களே, ஜான் த பேப்டிஸ்டோட இருந்தவங்களே, கூட இருந்த சீஷர்களும் அவரை போலவே எழும்பி பிரகாசித்தார். இயேசு ஒரு எழும்பி பிரகாசிக்கிற மகா தீர்க்கதரிசியான அவர் கூட இருந்த சீஷர்களும் அவரை போலவே பிரகாசித்தார். ஏசாமி சொன்னார், பா நான் பிரகாசிக்கிற அளவுக்கு இல்லப்பா, நான் மரிச்சதுக்கு அப்புறம் பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அந்த ரத்தத்தினால மீட்பு உண்டாகிறது, அந்த ரத்தத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இறங்குவார். நான் செய்வதை காட்டிலும் நீங்கள் பெரிதாய் செய்வீர்கள். நான் செய்வதை பார்க்கிலும் நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை செய்வீர்கள். உலக தோற்றம் முதல் கண்டிராதவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றார். நம்பர் 2,
எதற்கு இந்த ஃபெலோஷிப் நீடட்? எதற்கு இந்த சபை கூடி வருதல், இந்த ஐக்கியம் தேவைப்படுகிறது? முதலாவது இட்ஸ் a command ன்னு சொன்ன. நம்பர் 2, it is for the sharpening of our faith. உங்கள் விசுவாசம் ஷார்பன் ஆக, உங்கள் விசுவாசம் பெருக, உங்கள் விசுவாச வாழ்க்கையில நீங்கள் வளர ஓட. எதற்காகவும் நம்ம இயேசுவை தேடக்கூடாது. எதுக்கு இயேசுவை தேடணும்? பரலோக ராஜ்யம் போகிறதுக்காக தான். பரலோகம் செல்ற ஒரே வாசல் இயேசு. நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த செழிப்பு வரும், இந்த வியாதி குணமாகும், இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இதுக்கெல்லாம் உண்மைதான். இயேசுவை ரட்சிக்கிறார், விடுதலையாக்குறார், சுகமாக்குறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார், சாபத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறார். இது எல்லாவற்றையும் விட உங்களுக்கு எனக்கும் பரலோக வாசலை அவள் திறக்கிறார். பரலோகத்துக்கு செல்ற ஒரே வாசல் இயேசு. ஆகவே இன்னைக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, சோர்ந்து போய் பின்வாங்கி போயிட்டேன், இதெல்லாம் நினைச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு காரியம். நீங்கள் விட்டு போகிறது இயேசுவை அல்ல, நீங்கள் விட்டு போகிறது பரலோகத்தை விட்டு, மோட்சத்தை விட்டு, நரகத்தை நோக்கி போக நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். இதை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எத்தனை அபிஷேக கூட்டத்தில் அபிஷேகம் பெறலாம், ரட்சிப்பு வட்டிருக்கலாம், கம்யூனியன் தொடர்ந்து எடுக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஆனால் இயேசுவை விட்டு நீங்கள் பின்வாங்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நரகத்தை நோக்கி நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே ஆண்டவரை பார்த்து இயேசுவை ஒரு ரத்தத்தினால் என்னை கழுவோன்னு சொல்ற அந்த செகண்ட் திரும்ப அதே உன்னத அளவில் உங்களை கொண்டு போய் வைக்கிறார். எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதே இடத்துல இருந்து உங்களை ஆரம்பிக்க வைக்கிறார். தட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட், தட்ஸ் த மர்சிஸ் ஆஃப் காட். திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல, திரும்பி முதல்ல இருந்து வசனத்தை படிக்கிறது அல்ல. எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்களோ அதே இடத்துல இருந்து உங்களை திருப்ப ஓட வைப்பார். அதே இடத்துல இருந்து அந்த மகிமையை உங்களிருந்து பிரகாசிக்க வைப்பார். தட்ஸ் த டிவைன் மர்சிஸ் ஆஃப் காட். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய தயவுக்கு முடிவில்லை. சிம்சோன் வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சிம்சோன் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து போனார், கண் குருட்டாட்டப்பட்டவராய், எல்லார் மத்தியில ஏளனமா கேவலப்படுத்தி ஒரு மிருகத்தை போல அங்க நடத்தி கொண்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக ஊரே கூடி இருக்கு. பெலிஸ்தர்கள் அவ்வளோ பேருக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து அன்னைக்கு கான்சர்ட் மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கானுங்க உள்ள தியேட்டருக்குள்ள. பெரிய மண்டபம், அந்த இடத்துல ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து சோறு வர கொடுத்தாங்களான்னு தெரியல, எல்லா ட்ரிங்க் பாப்கார்ன் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு? சிம்சோனை கேலி பண்ணி அவனை கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்துறதுக்காக. சிம்சோன் அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பணியை நான் நிறைவேற்றணும், நான் இழந்து போன ஊழியத்தை எனக்கு திரும்பத்தார், நான் இழந்து போன அபிஷேகத்தை எனக்கு திரும்பத்தார். சிம்சோனுடைய அபிஷேகமே அவனுக்கு குரதமா இருக்கிற பெலிஸ்திய கூட்டத்தை அழிப்பது தான். That was his destiny. அதுதான் அவருடைய அழைப்பு. That was his calling. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரை நான் மரிக்கிறதுக்கு முன்னாலேயா என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்கணும். The anointing of God came upon Samson. திரும்ப அந்த அபிஷேகம் எந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணாரோ அந்த இடத்துல இருந்து எத்தனை பேரெல்லாம் பார்த்து பெலிஸ்தியர்லாம் கொண்டிருக்கணும். சாத்தான்னு வச்சுக்கோங்க. பெலிஸ்தியர் நினைக்கும் போது சாத்தானின் வல்லமைகள் எதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு வச்சிருந்தாரோ அது அத்தனை பேர் அந்த உள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். ஆண்டவர் எதிர்பார்த்தது சிம்சோன் என்ன தெரியுமா? சிம்சோனே, நான் மன்னிக்க ரெடியா இருக்கேன். சிம்சோனே, நான் உனக்கு அபிஷேகத்தை திரும்ப அனுப்ப ரெடியா இருக்கேன். சிம்சோனே, நீ ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். நீ இருக்கிற இடத்துல இருந்து என்னை நோக்கி வேண்டிக்கொள். I am there by your side. நீங்க நினைச்சு பாருங்க, வானத்திலிருந்து அவர் ஃபிளைட் பிடிச்சலாம் இறங்கி வரல. சிம்சோன் ஜெபிச்ச மாத்திரத்தில் அந்த அபிஷேகம் சிம்சோனின் மேல இறங்குது. The anointing of God came upon Samson. The spirit of the Lord came upon Samson. இறங்கினார். அவன் உயிரோடு இருந்ததை பார்க்க மரிக்கும் போது அவர் செய்த ஊழியம், ரேஸ் ஓட்டத்தை ஜெயமோடு முடிக்கிறார், வெற்றியோடு முடிக்கிறார். ஒரு ஃபுல்ஃபில்மென்ட், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சிம்சோன் கண்ணை திறந்து பார்த்திருப்பார். ஐயோ, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். என் டெஸ்டினி மொத்தமா முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? மொத்த
சுத்தமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்கார். நான் நம்புறேன் அவர் மேல அது விழுந்த போது சிம்சோனுடைய ஆத்துமா அவர் சரீரத்தை விட்டு வெளியே வந்திருக்கும். ஏன்னா சிம்சோனும் சேர்ந்து மரிக்கிறார். ஆத்துமா அவரை விட்டு வெளியே வந்த போது அவர் பார்த்திருப்பார், அந்த ஆத்துமா பார்த்துருக்கோம், என் டெஸ்டினி எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கர்த்தரோடு நான் இருக்க போகிறேன், கர்த்தரோடு நான் எப்பொழுது இருக்க போகிறேன். இந்த உலகத்திலேயும் ஓட்டத்தை ஜெயமா முடிச்சார். அதன் பின்பு பரலோகத்துக்கும் சிம்சோனை தேவன் எடுத்துக்கொண்டார். என் தேவனுடைய இரக்கங்கள் மன்னிப்பு அவ்வளவு பெரியது. அயன் ஷார்பன்ஸ் அயன் சொல்லுவாங்க. இரும்பை இன்னொரு இரும்பு ஷார்பன் பண்ணுமா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். Those who work with the wise will be wise. எந்த மினிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆயிருக்கீங்களோ, எந்த அனாயிண்டிங்கோட உங்களுடைய டெஸ்டினி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்து நீ கனெக்ட் ஆறியோ, if you are with a prophet, you will be filled with the prophetic glory. ஊழியன் என்னும் நாமத்து நிமித்தம் ஊழியனுக்கு செய்றவன் ஊழியனுக்கு ஏத்த மகிமை அடைகிறான். தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்றவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ யாரோட சேர்றியோ அதே அபிஷேகம், அதே blessings, அதே கனெக்ஷன் கொண்டாயிருக்கும். If you are under the prophetic ministry, the prophetic shadow will be upon you. The prophetic grace will operate through you. உங்களை அறியாமையே ட்ரீம்ஸ்ல, விஷன்ஸ்ல உங்களை அறியாமையே நிறைய பேருக்குள்ள டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் உண்டாயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியாம the spirit of discernment, உங்களுக்கே தெரியும், இது பேசுறதே சரியில்லையே, இது பார்க்கறதே சரியில்லையே, இது வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? சில பேர் உட்கார்ந்துருக்கான், வீட்டுக்கு போனவனே கண்டுபிடிச்சிருமா இது சரியில்லை இன்னைக்கு. நம்ம பசங்க கூட நம்ம டிசர்ன்மெண்ட் ஆஃப் கிஃப்ட் நிறைய ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சென்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த வரங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க, ஐயோ சரியா ஜெபிக்க முடியல, சரியா அபிஷேகத்துல நிரம்ப முடியல, சரியா பாட முடியல, சரியா ஆராதிக்க முடியல, ஏதோ இடத்துல இடிக்குதே நினைக்கிறீங்களே, அதுவே கிஃப்ட் தான். நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்கள். சின்ன சின்ன டர்ட் மேல இருந்தா கூட புறா கண்டுபிடிச்சிடும். நீங்க எல்லாம் தேவனுக்கு முன்பாக புறாக்களாய் இருக்கிறீர்கள். சின்ன காரியம் கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், சின்ன காரியம் கூட உங்க பர்டன் ஆக்கிடும். Iron sharpens iron. Those who work with the wise will be wise. So fellowship எதற்கு வேணும்னா, to sharpen your faith. உங்கள் விசுவாச அளவை அதை ஷார்பன் பண்ணிடும். உங்கள் விசுவாச ஓட்டத்தை அதை ஸ்பீட் அப் பண்ணும். இன்னையிலிருந்து நான் நம்புகிறேன், நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்களோ இல்லையோ, by my faith and the anointing I pull you up. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபர்களா என் வார்த்தையினாலே, தீர்க்க தரிசன ஆவினாலே இழுக்கிறேன் கத்திரண்டைக்கு. உங்கள் கத்திரண்டைக்கு நெருங்கி இந்த அன்பின் கயிறுனால நீங்கள் கட்டப்படும்படி பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தமா உங்களை பிடிச்ச ஆண்டவரோட இணைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிறேன்? நீங்க எங்கேயாவது ஓரத்தில் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு உன்னை பிடிச்சு கொண்டு வந்து இயேசு சுவாமியோட இணைக்கிறேன். அந்த ஆவியின் அபிஷேகத்தோடு, அந்த எழுப்புதலின் குதிரையோடு இணைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானுடைய எழுப்புதலின் குதிரைகளோடு ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும் மாராதானா மஷாபாரா உங்களை இழுத்து கர்த்தருடைய ஆவியானவரோடு ராமா தூரியாமா ஷீபா ரக்காமா ஹரிபியா ஷாபா பாபா உங்களை இணைக்கும்படி ஆவியானுடைய அக்கினி மகிமை உங்களை பிடிப்பதாக. ஒருமனப்பட்டு கூடும் பொழுது, ஏன் நான் டெஸ்டிமனிக்கு டைம் கொடுக்குறேன் தெரியுமா? சம்டைம்ஸ் எனக்கு டைம் ஷார்டேஜ் ஆனால் கூட டெஸ்டிமனி டைம் நான் கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? ஒருத்தர் சோர்ந்து போய் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, நடந்தா நல்லா இருக்குமேன்னு. இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு. அவனுக்கு சேலரி கொடுக்கறதே பெருசா இருக்கு, நமக்கு இன்க்ரிமெண்டா கொடுத்துட்டு இருப்பான். அவனுக்கே தெரியாது ஏன் கொடுக்குறான்னு. அவனை யோசிப்பான், இதுக்கு இப்பதானே போட்டோம், திருப்பியும் ஏன் கொடுக்குறோம்? அதுதான் கிரேஸ், அதுதான் ஃபேவர், அதுதான் கிருபை. அதுதான் கிரேஸ்னா நிறைய பேருக்கு புரியல. அதுதான் கிருபைன்னு ஆமா ஆமான்னு
அதுதான் கிருபை. ஆமென். அந்த கிருபை உங்களை அப்படியே நடத்தி கொண்டு போகும். கொஸ்டின் பேப்பர் வாங்கும் போது ஒரு ஆன்சர் கூட ஞாபகத்துக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்க எழுத ஆரம்பிச்சோன்னா எப்படி எல்லாத்தையும் எழுதி முடிச்சேன்னே தெரியாது. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இந்த கிருபை உங்களை நடத்திட்டே போயிடும். அந்த கிருபை உங்களை தூக்கி சுமந்துட்டே போயிடும். அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பிட்டு build up your faith. build up your faith. ஒவ்வொருத்தரையும் நீங்க இன்னும் வளருங்க, இன்னும் ஏந்திரீங்கன்ற எந்த காலத்துல நீங்க எழுந்துச்சு எழும்புறியா இல்லையான்னு புடிச்சு தூக்கி எழுப்பி விட்டுரு. எசேக்கியலின் தலை முடிய புடிச்சு ஆண்டவர் பார்த்தார். எசேக்கியல் வா வான்னு கூட்டிருப்பார். செட்டாவில் பிடிச்சார். தலைமயிரை பிடிச்சி பூமிக்கும் வானத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டானா. நடுவானத்துல எப்படி இருக்கும் பாருங்க. எசேக்கியலே ரெடியா இல்லையான்னு சொல்லு. நீ ரெடின்னு சொன்னா பிடிச்சிக்கிற, ரெடி இல்லைன்னு சொல்லு, உங்களெல்லாம் கொண்டு போய் அப்படிதான் நிறுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஆமேன்னு சொல்றேன். ஏன்னா அவர் விடமாட்டார், எனக்கு தெரியும். கீழே நானும் விழுந்துருவேன்னு ஒரு பயமும் இருக்கும்ல. புட்டிச்சு கொண்டு போய் நிறுத்திடணும் வானத்துக்கும் பூமிக்கும். ஃப்ளைட்ல போய் இருக்கும்போது எத்தனை பேருக்கு இந்த ஃப்ளைட் உண்மையாக ரீச் ஆகுமான்னு தெரிலங்க. ஏன்னா ஃப்ளைட் ஃபியூயல் ஒரு மாதிரி இருக்கு, இன்ஜின் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு, எப்படி போச்சுன்னே தெரிலன்னு சொன்னா எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க? சப்பா ஸ்தோத்திரம். அந்த மாதிரி தான் கொண்டு போய் எசேக்கியேலை கொண்டு வந்து பூமிக்கும் வானத்துக்கு நடுவாக நிறுத்தி பா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ரோமன்ஸ் chapter 10 verse 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி faith comes by hearing and hearing by the word of God. இந்த வார்த்தையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுகிறது. விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒருத்தர் சாட்சி சொல்லும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார்னா ஆண்டவர் எனக்கும் செய்வார், இதை விட மேலா செய்வார். அப்படி பெருகணும் விசுவாசம். ஆண்டவர் அவளுக்கு மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறீர் அப்படி நீங்க விலகிடுவார். You should rejoice in others' blessings. சூப்பர், ஆண்டவர் செய்யறாரு, இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவருடைய வழி அப்படின்னு நீங்க சந்தோஷப்படும் போது அடுத்த இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு விழ ஆரம்பிச்சிடும். அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவருடைய கதவுகள் வழிகள் திறக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். Thirdly, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். வசனம் எழுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வசனத்தை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படியே நடந்துரும். ஏன்னா வசனம் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை அவர் உச்சரிச்சதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் த லா இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ லா ஆயிடுச்சுன்னா அது நிறைவேறிதானே ஆகணும். ஸோ ஆண்டவர் சொல்ற பூமியில 2 யோபு மாதிரி மனைவி மாதிரி இல்லை, லைக் மைண்டட் பீப்புள், ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆயிருக்கிற ஒரே டெஸ்டினிய ஒரே விஷன் உள்ள மக்கள் 2 பேர் கனெக்ட் ஆகும் போது லைக் மைண்டட் பீப்புள் ஒரு மனதோடு. இஃப் எனி 2 people shall agree concerning anything, 2 பேர் அக்ரி பண்ணிட்டாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அக்ரிமெண்ட் சாங்ஷன் ஆயிருது. சூப்பரா இருக்குல்ல? 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு ஜெபிச்சிட்டாங்கன்னா பரலோகத்துக்கு பிதாவினால் அது உங்களுக்கு ஆகும். அது உங்களுக்கு ஆகும். So the fellowship with the children of God, and it's a great channel. நம்மளுடைய இன்டர்செஷனுக்கோ ப்ரேயருக்கோ
நம்ம ஆண்டவர் சமூகத்தின் பதிலை பெறதுக்கு அது ஒரு பெரிய வாசலா இருக்கு. the prayer of agreement ன்னு சொல்லுவாங்க. the prayer of agreement, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, people of like mindedness, ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஏன் உங்க வீட்டில் நான் இவ்வளோ ஜெபிக்கிறேனே, நான் மட்டும் ஜெபிக்கிறேனே, நான் மட்டும் உபவாசம் பண்றேனே, நான் மட்டும் இவ்வளோ ஜெபிக்கிறேன், இன்னும் எங்கள் வீட்டில் ஃபினான்ஸில் ஒரு மாற்றம் வரலையே, வீட்டில் ஒரு சமாதானம் வரலன்னா 2 people அக்ரி பண்ணல. இன்னும் உங்கள் வீட்டுக்கு பிளெஸிங் வரணும்னா 2 people அக்ரி பண்ணணும்ல. வீட்டில் பிளெஸிங்ஸ் வரணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேர் அதுக்கு அக்ரி பண்ணணும்ல. வீட்டில் இன்னும் அக்ரி பண்ணல. ஆனால் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு நிமித்தம் யோசேப்பு ஆசீர்வதிச்சார், அவங்க நிமித்தம் அவங்களெல்லாம் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளேயே அவர் வரணும், ஒரு பிளஸ் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறவங்களும் அக்ரி பண்ணணும். ஸோ இஃப் எனி டூ ஷால் அக்ரி டுகெதர் கன்சர்னிங் anything, லைக் மைண்டட்னஸோட இணையும் பொழுது அந்த இடத்துல ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அந்த இடத்துல தேவன் வந்து வாசம் பண்றார். ஒரே மனது இல்லைன்னா அந்த இடத்துல ஜெபம் கேட்கப்படாது. உங்களுக்கான ஜெபம் கேட்கப்படும். உங்க வீட்டுக்கான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறதுக்காக காத்திருக்கிறார். ஸோ சீக்கிரமா ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. வீட்டில் சேரலன்னா என்ன, நம்ம தான் இங்கே ஃபேமிலியாக சேர்றோமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? வீட்டில் இருக்க மொத்தமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று உங்களோட சேர்ந்து இயேசுவின் ராஜ்யத்தின் பணியை செய்வார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். prayer of agreement. So fellowship ஓட third motives, the reason வந்து prayer of agreement. Number 4, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Galatians chapter 6 verse 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நமக்கு சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். ஆவியானவர் சொன்னார், fellowship brings blessings. சமயம் கிடைக்கிற போதெல்லாம் சமயத்திற்கு ஏற்ற பிரகாரம் நம்முடைய குடும்பத்தாருக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு, போற வர குடும்பத்துக்கெல்லாம் இல்லை, விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம நன்மை செய்யணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்ல இது இருக்கும். சமயம் கிடைக்கும் போது விசுவாச குடும்பத்தாருக்கு நாம நன்மை செய்யணும். ஸோ கார்பரேட்டா ப்ரே பண்ணும்போது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது என்ன வருகிறது? அங்க பிளெஸ்ஸிங்ஸ் இறங்குகிறது. ஆகவே தான் கர்த்தர் ஆசாரியரை பார்த்து சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். The Lord will bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். காங்கிரிகேஷனுக்கு முதல் blessing அதுதான். எப்போ ஃபெலோஷிப் கூடினாலும், எப்போ சேர்ந்தாலும் ஏசு அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகளோட இடத்துல வந்த உடனே அவர்களை ஆசீர்வதித்து, எங்கெல்லாம் கூடினாங்களோ அந்த இடத்துல ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்தார். இவ்வளோ திரளான மக்கள் இவங்க டிராவல் பண்ணி போனா, ஐயோ இவங்க பசியில வழியிலேயே சோர்ந்து போவாங்களே, வழியிலேயே சோர்ந்து போயிடுவான். சாப்பிட்டு போனாலே ஒழுங்கா ஓட்ட மாட்டான் வண்டியை. சாப்பிடாம போனா இந்த பிள்ளைகள் வழியில என்ன ஆகுமோ, வழியிலேயே செத்து போயிடுவாங்களே, சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? என்ன இருக்கு கொடுப்பா, 5 அப்போ 2 மீன் எடுத்து ஆசீர்வதிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சார். சொல்லுங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? டூப்ளிகேஷன்லாம் அவர் செய்ய மாட்டார். விசுவாச குடும்பத்தாருக்கு எவ்வளவு அழகா எழுதுறாரு பார்த்தீங்களா? கலாத்தியர் பவுல் எல்லாத்தையும் புணர்ந்து தான் எழுதியிருக்கார். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். சில பேர் ஆண்டோடைய வல்லமையை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது ஆப்ரேட்டே ஆகாது. பவர் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறான்னா, டு பில்ட் ஹிஸ் கிங்டம், டு சேவ் சோல்ஸ். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு, நம்ம ஹீரோ ஆகிறதுக்கெல்லாம் கிடையாது. அந்த அபிஷேகம் மேலே இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக ஆண்டவர் செய்யலை. நம்ம மோட்டிவ்ஸ் ஃபுல்லாக ராஜ்யத்தை கட்டுற, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும். அப்படி நம்ம மற்றவங்களுடைய துன்பத்தில் நம்ம உதவி செய்யும் போது என்ன நடக்கிறது? அந்த ஃபெலோஷிப்பில் உங்களுக்குள்ள the joy of the Lord வருகிறது.
the peace of the Lord வருகிறது. அப்போ தேவன் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பிரகாசிக்க பண்றவர். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது உங்க மேல தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண, தம்முடைய பிரகாசத்தை உங்க மேல வீச பண்ணுகிறார். அப்ப நமக்குள்ள சமாதானம் வந்துகிறது, சந்தோஷம் வருகிறது. ஆகவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? உன்னோட வச்சுக்கிற ஆசீர்வாதம் இல்ல. I will make you a blessing, ஆபிரகாம். நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால கண்டெயின் பண்ணவே முடியாது. You should be a channel of blessing. நம்மள ஒரு சேனலா மாத்துறார். அந்த சேனல் வழியா தான் ஆற போல ஓடும் அந்த அபிஷேகம், ஆற போல ஓடும் அந்த ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I'll make you a blessing. So number 4, fellowship எதுக்குன்னா to be a blessing to others. To be a blessing to many is a real blessing. So இன்னைக்கு சர்ச்சஸ்ல சரி, கார்ப்பரேட் ஃபெலோஷிப்பா சேர்ந்து ஜெபிக்கிற கூட்டங்கள் எல்லாமே they should help others. விசுவாச குடும்பத்தார்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் கையில காசு இருக்கும், ஒருத்தர் கையில காசு இருக்காது. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்க இல்லாமையே இருக்க போறது இல்லை. ஏதோ அந்த சிச்சுவேஷன்ல அப்படி இருக்கு, நாளைக்கு இருக்கிறவங்க கிட்ட இல்லாம கூட போகலாம். ஸோ யார்கிட்ட இருக்குதோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதுதான் கிங்டம் மைண்ட் செட். கிங்கோடைய மைண்ட் செட் தெரியுமா உங்களுக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் தான். To be a blessing to many is a real blessing. I tell you, கர்த்தர் பூமிக்கு வந்தார்னா, as a man of God, as a prophet, I feel and I believe கர்த்தருடைய ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் யார் மேல தெரியுமா இருக்கும்? ரிச் பீப்புள் மேல. தனக்கு மட்டும் ரிச்னஸை வச்சுட்டு உலகத்தை அழிச்சான்ல, நான் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும் மேலே ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா உனக்கு சுருட்டி எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்குள் வச்சிருக்கிறதுக்காக நான் உனக்கு இந்த ரிச்னஸை கொடுப்பேன் ஆண்டவர் கேட்பேன். செல்வ செழிப்பாய் சீமான்களாய் வாழ்ந்து லாசருவும் ஐஸ்வர்யவனை வச்சு ஆண்டவர் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணார். லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இலை பாருங்க, ஐஸ்வர்யவானோ ஒரு சொட்டு தண்ணி இல்லாம ஆண்டவர் கம்பேர் பண்ணார். பார்த்தீங்களா? ஒருத்தன் வந்து பணக்கார ஆஸ்தியுடையவன் அவட்ட வந்து நிற்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? டிஸ்ட்ரிபியூட் யுவர் வெல்த். யூ ரிச் மேன், டிஸ்ட்ரிபியூட் யுவர் வெல்த். நீ முதல்ல கொண்டு போய் உனக்கு உண்டானதை விற்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணுப்பா. பி a channel of blessing. அதன் பின்பு என்ன பின்பற்றி வா, நான் உனக்கு பரலோகத்துல பெரிய பலனை கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் செஞ்சிருந்தானா யாருக்கு தெரியும்? வலது பார்சத்துல கூட ஆண்டு இடம் கொடுத்தாரு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் மட்டும் அவன் கீழ்ப்படிஞ்சுதான் வச்சுக்கோங்களேன், பரலோகத்துல ஆண்டவர் அப்படிதானே பைபிள் சொல்லுது, ஜெயங்கொள்றவன் எவனோ அவரோடு கூட சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, யாரெல்லாம் ஜெயம் கொள்றாங்கன்னு அத்தனை பேரையும் அவர் உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். அவர் பார்ஷியலான தேவனே கிடையாது தானே, எல்லாருக்கும் அந்த ஸ்தானங்களை கொடுத்து அழகு பார்க்கிறார். கடைசியாக மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். திருப்பி நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வசனம் சொல்லிட்டாருன்னா it becomes the law in the kingdom of heaven. 2 பேர் 3 பேர் கூடிட்டாங்கன்னா, ஒரு மனதோடு கூடிட்டாங்கன்னா அவர் மத்தியில அவர் வரார், அவர் மத்தியில் அவர் இருப்பார். பை டிஃபால்ட் ஒரு மனதோடு 2 பேர் 3 பேர் கூட்டாங்க, அவர் மத்தியில் அவர் வருகிறார். எத்தனை பேர் நம்ம ஒரு மனதோடு கூடியிருக்கோம்? நம்மோடு அவர் நிற்கிறார், நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்ம செய்யற ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Psalms chapter 16 verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. In his presence there is fullness of joy. So fellowship, corporate fellowship, சபை கூடி வருதல், ஒரு மனதோடு கூடி வருதல் என்னத்தை கொடுக்குதா? 5ஆவதாக, it brings the presence of God. It brings the presence of God. தேவனை அந்த இடத்துல கொண்டு வந்துடுது. ஒரு மனதோடு கூடுற இடத்துல ஏசாமி வந்துடுறார். எவ்வளவு முக்கியம் பாருங்க. நான் அடிக்கடி இப்படிதான் நினைப்பேன், உங்க பேரை சொல்லும் போது பிரசன்ட் மிஸ், பிரசன்ட் சார், பிரசன்ட் மேம், பிரசன்ட் சார்ன்னு சொல்வீங்களே,
அதுதான் பிரசன்ஸ். பிரசன்ஸ்னா என்ன? பிரசன்ட். அதே போய் பிரசன்ஸ்னா ஏதோ காத்து வெளிச்சம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. பிரசன்ஸ்னா என்ன? இஸ் பிரசன்ட்னு அர்த்தம். இஸ் பிரசன்ட் தேர்னு அர்த்தம். லார்ட் ஐ ஆம் பிரசன்ட். நிறைய முறை நான் பார்த்துருக்கேன், ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவர் வந்து சொல்வார், ஐ ஆம் பிரசன்ட் ஹியர், ஐ ஆம் ஹியர், அப்படிதான் சொல்லுவார் மோஸ்ட்லி, ஐ ஆம் ஹியர். சில வேளையில் சில பேர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஆண்டவரே நான் பாடும்போது, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது, வர்ஷிப் எடுக்கும்போது, நான் ஜெபிக்கும் போது நீங்கள் என் பக்கத்தில் வந்து நிற்கணும் ஆண்டவரே, ரொம்ப போராடி இருப்பாங்க. அதையும் வந்து சம்டைம்ஸ் காட்டுவார், இந்த பார் இந்த மாதிரி உங்கள் ஜெபம் பண்ணனால நான் உங்கள் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கும்படி நான் வந்து நிற்கிறேன்னு சொல்வார். See the love of God. ஜெபத்தை கேட்கிறவரே பிரசன்ட் பண்ண வந்துடுவார். பிரசன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. அவர் பிரசன்ட் ஆயிட்டாருன்னா will feel the presence of God. அவருடைய பிரசன்ஸை உணர். நீங்கள் ஜெபத்தில் இண்டிவிஜுவல் ப்ரேயரில் கூட அல்லது உங்கள் தனி ஜெபங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும் அந்த பிரசன்ஸ் வரும்போது அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். எதையுமே பார்க்க மாட்டார். நீ முன்னாடி எதுக்கு முன்னாடி நிற்கிற, எதுக்கு முன்னாடி இருக்க, உன் ரூமில் என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். உன்னை பார்க்கும்படி அவர் கடந்து வந்துடுவார். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி ஃபெல்லோஷிப்ல பிரசன்ஸ் வந்துட்டாலே the joy உங்களுக்குள்ள வந்துடும், the peace of God உங்களுக்குள்ள வந்துடும். ஆமென். இயேசு இயேசு என்னுடன் வருவார், இயேசு 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 என்னுடன் வருவார், இயேசு இயேசு wonderful. இயேசு என்னுடன் வருவார், இயேசு நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார், இயேசு நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார், இயேசு 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 என்னுடன் வருவார், இயேசு 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 என்னுடன் வருவார், இயேசு. அருணாதர் இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்கு. அவர் சொல்றாரு, இங்க ஒரு வாலிப சகோதரி இருக்கிறார், இந்த வாரம் முழுவதும் உனக்கு சூசைடல் தாட் திரும்ப திரும்ப, குறிப்பா தூக்கு மாட்டிட்டு செத்துடணும், இது உன் ட்ரீம்ல வருதா, உன் கண்ணுக்கு முன்னாடி வருதான்னு எனக்கு தெரியல. அதை நான் பார்க்குறேன், அந்த தூக்கு கயிறை பார்க்குறேன், அந்த ஸ்பிரிட்டை பார்க்குறேன். அடிக்கடி அந்த தாட் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. ஏசுவாமி இங்கே தோன்றி எனக்கு சொன்னார், இந்த நபரை நான் விடுதலை செய்ய போகிறேன். இப்பொழுது இந்த சூசைடல் தாட்டில் நான் தாட்லேயே இருந்து நான் செத்துருவானா, திடீர்னு அதே மாதிரி செத்துருவானா நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்கிறார், நீ சாரதுக்காக நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரல, நான் உன்னை இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறேன். நான் உன்னை அந்த ஆவியிலிருந்து, அந்த 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 ஸ்பிரிட்ல இருந்து, அந்த எண்ணங்கள்ல இருந்து நான் உன்னை விடுதலை செய்ய போகிறேன். நான் உன்னோடு கூட வரப்போகிறேன் ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் விசுவாசத்தோட அதே சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசு இயேசு என்னுடன் வருவார், இயேசு 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 என்னுடன் வருவார், இயேசு நான் ஜீவ பயணம்னா உங்க விசுவாசம் ஓட்டம், உங்க விசுவாச ஓட்டம், your spiritual walk with God. என்னைக்கு ஆண்டவர் கையில உங்க வாழ்க்கையை முழுவதுமா ரட்சிப்பு வட்டு ஒப்பு கொடுத்தீங்களோ, உங்க விசுவாச ஓட்டத்தில் அவர் உங்களோடு கூட வருகிறார். என்னுடன் வருவார்,
கைகளை அசைத்து இயேசு இயேசு என்னுடன் வருவார். இயேசு 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 என்னுடன் வருவார். இயேசு. சொன்ன கடைசியாக fellowship with the saints of God, fellowship with the children of God brings the presence of God. எத்தனை பேரோட பிரசன்னத்தை உணர்றீங்க? கையை உயர்த்திக்க. அதுக்கு தான் உங்களை இந்த நேரத்தில் எவ்வளோ சிச்சுவேஷனில் பயந்து ஓடி வந்திருக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுதா, பத்திரமா வீட்டுக்கு போயிடுவீங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்துமா, பத்திரமா நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்பீங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்தால் நீங்கள் பரலோகத்துக்கு உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம் எத்தனை வருஷம், 100 வயசோ 120 வயசோ 200 வயசோ 80 வயசோ 90 வயசோ இல்லை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வருவாரானால் அத்தனை நாட்களோடு இயேசுவோடு மோட்ச பயணம்னு ஒரு புக் இருக்கு. இயேசுவோடு கூட நீங்கள் பயணம் செஞ்சு கடைசியில் அதே இயேசுவாமி, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம கூடவே வந்துட்டு இந்த இயேசுவாமி திடீர்னு மறைஞ்சிருவார். எங்கடான்னு பார்த்தா உன் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு உனக்கு ஓடு வந்தவர் சிங்காசனத்தில் போய் முன்னாடி நின்று கூடுவார். வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் டாட்டர், வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், என்டர் இன்டு த மாஸ்டர்ஸ் பீஸ். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அந்த நாட்களை பார்க்கணும். கைகளை ஹல்லேலூயா. 2 பேர் கூடியிருப்பது நலம். 2 are better than 1. ஏன் 2 are better than 1? If one falls, one will pick them up, the other one lift them up. Companionship. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனிதர்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஊழியர்கள் தனிமையா இருப்பது நல்லதல்ல. சீஷர்கள் அப்படிதான் அனுப்பினார். அவளை ஊழியத்துக்கு அனுப்பின பொழுது எப்படி அனுப்பினார்? சீஷர்கள் அனுப்பினார்ல ஊழியத்துக்கு, ஒவ்வொருத்தரையும் ஒரு ஏரியாவுக்கு அனுப்புனா. இந்த ஏரியா போய் நீ விசிட்டிங் பண்ணிட்டு வா, ஹவுஸ் விசிட்டிங் அனுப்புகிற மாதிரி ஏரியா வைஸா ஏரியா பாஸ்டர்ஸா இப்போ இந்த ஏரியாவுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்பினார். ஒரு மனதோடு இருக்கிற ஆவியில் இருக்கவங்களை அனுப்பினார். அனுப்பின பொழுது அந்த இடத்துல அற்புத அடையாளங்கள்லாம் நடந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல சொன்னார். ஒருத்தன் பாதி விட்டானா இன்னொருத்தன் பாதி சொல்றான். ஆண்டவரே உமக்கு தெரியுமா, நீ இப்படி வசனம் சொன்னீர்ல, அவன் இப்படி மாற்றி சொல்லிட்டான் ஆண்டவரே, போட்டு கொடுக்கறதுக்குன்னு 2 பேரை அவர் அமுச்சு விட்டுருப்பான். தனியா இருந்தா the enemy will destroy you, will attack you. ஸோ 2 பேரை அமுச்சு விட்டார் ஆண்டவர். பேதுருவோட யார் போனாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். The Bible says surely the righteous even if they fall 7 times, நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். நீங்கள்லாம் அப்படிதான். எத்தனை முறை நீங்க சோர்ந்தாலும் வீழ்ந்தாலும் உங்களுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் உங்களை எழுப்பி கொண்டே இருப்பார். The fellowship of saints of God எப்படி இருக்கும்னா, it will bring the presence of God. Amen. Amen. So the fellowshipல ஆண்டவர் சொல்றார் 2 பேர் கூடி இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சைடில் அப்படியே விசுவாசத்தில் சோர்ந்து தளர்ந்து பாரமா வந்திருப்பீங்க. இங்க வந்து நீங்களே சிரிச்சிருப்பீங்க. நானா சிரிச்சேன், வரும்போது அழுதுட்டுல வந்தேன் அப்படின்னு. ஆனா போகும்போது சாத்தான் அழுவான், நீங்க சிரிச்சுட்டே போவீங்க. சொல்லுங்க, அழுவறதுக்கு ஒரு காலம் உண்டு. பைபிள் சொல்லுது அழுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. இப்போ நம்ம காலம். ஆனா நீங்கள் நகைப்பீர்கள், சிரிக்க ஒரு காலம் உண்டு. நீங்கள் துக்கப்பட ஒரு காலம் உண்டு. நீங்கள் சந்தோஷமாய் மகிழ ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு வியாதியில வேதனையில வழியில இருக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்னதுன்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி அப்படிப்பட்ட உங்களை விடுதலை செய்யற ஒரு காலம். இன்னைக்கு பிசாசை பார்த்து பயந்து ஓடுற ஒரு காலம். பிசாசு உங்களை பார்த்து பயந்து நடுங்கி நீங்க எங்கெல்லாம் பிசாசு இருக்கோ போய் அவன் தலையை நசுக்கி எத்தனையோ பேரை விடுவிக்கிற ஒரு காலம் வருகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க ரட்சிப்பே அப்படியே போட்டு நடுக்கடல்ல அப்படியே தத்தளிக்கிற போட்டு மாதிரியே கொஞ்சம் ஏந்திரிக்கிறேன், கொஞ்சம் இறங்குறேன், கொஞ்சம் ஏந்திரிக்கிறேன், அப்படியே போட்டில் அப்படியே அலசி அப்படியே அலையில துவண்டுட்டு இருக்கலாம். ஆனால் நாட்கள் வருது, அப்படிப்பட்ட மக்களை நீங்க தூக்குற அளவுக்கு
அப்படிப்பட்ட ஒரு கிரேஸை, ஸ்ட்ரென்த்தை தேவன் உங்க மேல வைக்க போறார். இன்னைக்கு உங்க விசுவாசம் அப்படியே நடுக்கல்ல இருக்கிறத போல அலைந்து ஓடிட்டு இருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய விசுவாசம். நாட்கள் வருகிறது, ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு நீங்க சோர்ந்து போகிறவனுக்கு, இளைப்படைந்தவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு, பலன் இல்லாதவனுக்கு, உங்க வார்த்தையினால விழுந்து போறவனும் வார்த்தையினால எழும்ப பண்ணுவீங்களாம். சொல்லுங்களேன், உங்க வார்த்தையில சோர்ந்து போயிருக்கணும், வார்த்தையினால எழும்ப பண்ணுவீங்க. சொல்லுங்க, அந்த வார்த்தையினால் எழும்ப பண்ணு. செத்து போயிருக்கணும் கூட என் வார்த்தையில எழும்ப பண்ணுவேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. செத்து போனவனை கூட வார்த்தையினால எழும்ப பண்ணி அதை பார்க்குறவன்லாம் இயேசுவாமி ஏற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா செய்வார் அந்த அற்புதத்தை. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன 5 அப்போ 2 மீன் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு அநேகர் இருக்கு ஆசீர்வாதம் அவன் வைப்பாருன்னா. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைச்சான்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங்ல பேசினேன். ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். எந்த விதை எப்போ விதைச்சார் தெரியுமா? ஃபேமைன்ல. ஈசாக்கு விதைச்ச டைம் என்ன தெரியுமா? பஞ்ச காலத்துல. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்ச போது 100 மடங்கு சுத்தி இருக்கவங்களாம் வயிறு எரிஞ்சிருப்பான். பஞ்ச காலத்துல எதுவுமே வராது, தெரியும் தானே? பஞ்ச காலத்தில் மழை கூட பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சாதான் அங்கே தான் செழிப்பு வந்துருமே. ஆனால் ஈசாக்குக்கு அப்படி கிடையாது, உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது. கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கவங்களுக்கு அவர் காற்றையும் காண மாட்டார்கள், அவர்கள் மழையையும் காண மாட்டார்கள், ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பிளஸிங்ஸை ஆண்டவர் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சந்ததிக்கும், உங்கள் ஊழியங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென்.